ஹாய் கைஸ், நம்ம இப்போ சிடி காயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் சிடி காயில்னால் என்ன, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், டைப்ஸ், அப்ளிகேஷன், இன்ஸ்டாலேஷன் அண்ட் கன்சிடரேஷனை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிடி காயில்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது ஹை வோல்டேஜ் சர்க்யூட்டில் இருக்கிற ஏசி கரண்ட்டை மெஷர்மெண்ட் பண்ண யூஸ் ஆகுது. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, சேஃபாக லெவலை மெஷர்மெண்ட் பண்ண ஹை கரண்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணுது. இதில் ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், அப்புறம் கோர்னு 3 மெயின் காம்பனண்ட் இருக்குது. சிடி காயில் ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. இது சார்ஜிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி செகண்டரி வைண்டிங்கில் வோல்டேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ. ப்ரைமரி கரண்ட் டு செகண்டரி கரண்ட்டோட ரேஷியோவை ஈச் வைண்டிங்கில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் டிசைட் பண்ணுது. செகண்டரி வைண்டிங்கில் தான் அதோட லோடை செக் பண்ண முடியும். டைப் ஆஃப் சிடி காயில். இதில் விண்டோ டைப், பார் டைப், ப்ரஷிங் டைப்னு 3 டைப் ஆஃப் சிடி காயில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் விண்டோ டைப். இது விண்டோ ஷேப்டு கோர் இருக்கிற ஒரு காமன் டைப் ஆஃப் சிடி காயில். நெக்ஸ்ட் பார் டைப். ஹை கரண்ட் அப்ளிகேஷனுக்காக பார் ஷேப்டு கோரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரஷிங் டைப். இதை ஹை வோல்டேஜ் ப்ரஷிங்கில் இந்த மவுண்ட் பண்ணுவாங்க. Application of CT coil. இது பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன், எனர்ஜி மீட்டரிங், பவர் குவாலிட்டி மானிட்டரிங், இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது. பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனில் இது ஓவர் கரண்ட், அண்டர் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. இன் எனர்ஜி மீட்டரிங்கில் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷனை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. பவர் குவாலிட்டி மானிட்டரிங்கில் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ் ஃபார்மை அனலைஸ் பண்ண யூஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் கண்ட்ரோலில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகுது. சிடி காயில் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கன்சிடரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் சைஸ். கரண்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி சிடி காயிலை செலக்ட் பண்ணணும். செகண்ட் ஒன் பேர்டன் மேட்சிங். கனெக்ட் பண்ணி இருக்கிற மெஷரிங் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி சீட்டிங் பேர்டன் கம்பேட்டபிளானு இன்ஷூர் பண்ணணும். தேர்ட் ஒன் அக்யூரசி. சிடி காயிலை ரெகுலராக கேலிப்ரேட் பண்ணணும். ஃபோர்த் ஒன் சேஃப்டி. சிடி காயிலை எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணணும், ஹை வோல்டேஜ் இன்வால்வ் ஆகி இருக்கிறதால. இது வரைக்கும் சிடி காயில்னால் என்ன, அதோட ஒர்க்கிங், டைப்ஸ், அப்ளிகேஷன், இன்ஸ்டாலேஷன் அண்ட் கன்சிடரேஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு சிடி காயில்னால் என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சிடி காயில்னால் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் அக்யூரேட் மெஷர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு எசென்ஷியல் காம்பனண்ட். அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.